வணக்கம் நண்பர்களே. நம்ம தமிழுக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். அழகு 7 இல்லையா? ஆல்ரெடி தமிழ் பணி தொடர்பான செய்திகள் பார்த்தாச்சு. உவேசா, லக்கோனார், தேப்போமி இவங்க எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. அந்த வகையில இன்னைக்கு தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள். அதுல ஃபர்ஸ்ட் நம்பர் யாருன்னா தேவநேய பாவனரை பத்தி 2020-25 வரைக்கும் கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் ஃபுல்லாவே பார்த்து முடிச்சிடலாம். ஸ்ட்ரெயிட்டா டாபிக்ல போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேவநேய பாவனர் மற்றும் அகரம் முதலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேவநேய பாவனருடைய பேசிக்கான விஷயங்கள், அவருடைய பயோடேட்டா அப்படின்னு பார்க்கக்குள்ள இவர் எப்ப பிறந்தாரு அப்படின்னா 1902 இருந்து 1981 அப்படின்னு சொல்றோம். வரலாற்றுல இந்த 1981 ரொம்ப முக்கியமான வருடம் கூட. ஏன்னா இந்த வருஷம் தான் நமக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இரண்டாவது உலக தமிழ் மாநாடு நடந்திருக்கும் இல்லையா? அந்த இரண்டாவது உலக தமிழ் மாநாட்டுல தேவநேய பாவனர் சொற்பொழிவு ஆற்றிருப்பார். அது எந்த தினம் அப்படின்னா 5 ஜனவரி 1981 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுல இவர் எந்த தலைப்புல இவர் சொற்பொழிவு ஆற்றிருப்பார் அப்படின்னா மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படிங்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் கூட. ப்ரீவியஸ்லயுமே இந்த அதிகமா கேட்டிருக்காங்க. எந்த தலைப்புல ஒரு சொற்பொழிவு ஆற்றினார் அப்படின்னா மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படிங்கிற தலைப்புல இருந்து ஒரு சொற்பொழிவு ஆற்றினார். இதுல இருந்து கரெக்டா ஒரு 10 நாள் கழிச்சு 15 ஜனவரி 1981 இந்த நாள் அன்னைக்கு அவர் இயற்கை எழுதிடுவார்னு பாக்குறோம். அப்ப தேவநேய பாவனர் அவருடைய காலம் அப்படின்னு பார்க்கக்குள்ள 1902 இருந்து 1981. 1981 எம்ஜிஆருடைய காலகட்டம் அப்படின்னு சொன்னோம். எம்ஜிஆரோட காலகட்டத்துல ஐந்தாவது உலக தமிழ் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த 5வது உலக தமிழ் மாநாட்டுல இவரு 2வது நாள் சொற்பொழிவு ஆற்றிருப்பாரு. எந்த தலைப்புல அப்படின்னா மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படிங்கிறதுல. அது 10 நாள் கழிச்சு இறந்தும் போயிடுவார். சரிங்களா? சரி, இவருடைய இயற்பெயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா தேவநேசன். தேவநேய பாவனருடைய இயற்பெயர் கேட்டாங்கன்னா தேவநேசன் அப்படின்னு சொல்றோம். தேவநேசன். இவருடைய ஆசிரியர் இவருக்கு என்ன பெயர் வைக்கிறாருன்னா தேவநேச கவிவாணர் அப்படிங்கிற பெயர் வைக்கிறார். தேவநேச கவிவாணர் அப்படிங்கிற பெயர்லாம் இவர் வைக்கிறாரு. அவருடைய ஆசிரியர் பேர் என்னன்னு அப்படின்னு கேட்டாங்கன்னா மாசிலாமணி. உவேசாவுடைய ஆசிரியர் எப்படி அவருக்கு சாமிநாதர் அப்படிங்கிற பெயர் வைக்கிறாரோ அதே மாதிரி மாசிலாமணி அப்படிங்கிற இவருடைய ஆசிரியர் தேவநேச கவிவாணர் அப்படிங்கிற பெயர் வைக்கிறார். பின்னாட்கள் இந்த பெயர் மருவி தேவநேய பாவனர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்துருச்சு. அப்ப இது அவருடைய பேசிக்கான விஷயம். அதுக்கப்புறம் இவர் எங்க பிறக்கிறார் அப்படின்னா திருநெல்வேலியில சங்கரன் கோவில் அப்படிங்கிற இடத்துல பிறக்கிறார். திருநெல்வேலியில சங்கரன் கோவில் அப்படிங்கிறதுல பிறக்கிறார். சரி, இவருடைய கல்வி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாம்ல இதையும் கேட்கறாங்க. கடைசியா நடந்த குரூப் 4லயே கேட்டாங்க. இவருடைய கல்வி பணிகள் அப்படின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பண்டிதரா இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா புலவரா இருந்திருக்காரு. பண்டிதர், புலவர், வித்துவான் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது BOL. இது எல்லாமே முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரியா? அப்புறம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சரியானதை கண்டறிய அப்படின்னு கேட்டிருக்கான். முதல் ஸ்டேட்மெண்ட், தேவநேய பாவனர் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார் அப்படிங்கிறது சரிதான். அகர முதலி திட்ட இயக்குனர் அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? அகர முதலி அப்படிங்கிற டேம ஃபர்ஸ்ட் சொன்னதுமே கூட யாருன்னா தேவநேய பாவனர் தான். அந்த வகையில முதல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்ட். 2வது, தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் தான் இது. ஏன்னா அவருடைய நூல்கள் கூட பாத்தீங்க அப்படின்னா சொல்லாராய்ச்சி கட்டுரை அப்படிங்கிற ஒரு நூல் கூட எழுதியிருப்பார். சொல்லாராய்ச்சி கட்டுரை. சொல்லாராய்ச்சி கட்டுரை அப்படிங்கிற நூலுமே கூட எழுதியிருப்பாரு. அந்த வகையில 2வது ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதும் கரெக்ட் தான். 3வது, உலக தமிழ் கழகம் நிறுவி இயக்குனராக இருந்தார் அப்படிங்கிறது கரெக்ட் தான் இதுவுமே. ஏன்னா உலக தமிழ் கழகம் அப்படிங்கிறது இவர் 1968 நிறுவி இருப்பாரு. இதோடைய முதல் மாநாடு அப்படிங்கிறது எங்க நடந்திருக்கும் அப்படின்னா பரம்பக்குடியில நடந்திருக்கும்.
இவருடைய முதல் மாநாடு, அதாவது உலக தமிழ் கழகத்தின் முதல் மாநாடு பரம்பக்குடியிலும், இரண்டாவது மாநாடு அப்படிங்கிறதுல அது மதுரையில நடந்திருக்கும். இரண்டாவது மாநாடு மதுரையில. இந்த 5வது உலக தமிழ் மாநாடு இல்லையா, அதுவுமே பாத்தீங்கன்னா மதுரையில தான் நடந்திருக்கும். 5வது உலக தமிழ் மாநாடும் மதுரை தான். உலக தமிழ் கழகத்தின் 2வது மாநாடு அதுவும் மதுரை தான். அந்த வகையில 3வது ஸ்டேட் மட்டும் கரெக்ட் தான். 4வது செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி தலைவராக இருந்தார் அப்படின்னா இருந்தார் தான். நமக்கு அதனால தான் பாக்குறோம். பாவனர் சொற்பிறப்பியல் அகரமுதல் இயக்குனராக எந்த நாள் அப்ப வகிச்சிருப்பார் அப்படின்னா 5/8/1974 அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பழைய புத்தகத்துல டேட் எல்லாம் கூட கொடுத்துருப்பாங்க. அந்த வகையில 4வது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டா இருக்கு. அப்ப ஆப்ஷன் டெல்லி அப்படின்னு சொல்றோம். தேவநேயர் பாவனர் பத்தியான குறிப்புகள், அவர் எப்ப பிறந்தார் அப்படின்னா 1902. எங்க அப்படின்னா திருநெல்வேலியில சங்கரன் கோவில் அப்படிங்கிற இடத்துல பிறக்கிறாரு. அவர் இறப்பது பார்த்தோம் அப்படின்னா 15 ஜனவரி 1981. அதே ஆண்டுலதான் 5வது உலக தமிழ் மாநாடு எம்ஜிஆருடைய காலகட்டத்துல நடக்க இருக்கும். எங்க நடந்திருக்கும்னா மதுரையில. அதுல அவரு அந்த மாநாட்டின் 2வது நாளான 5 ஜனவரி 1981 மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு சிறப்பு உரை ஆற்றியிருப்பாருன்னு பாக்குறோம். தேவநேசன் அப்படிங்கிற ஒரு இயற்பெயரை கொண்டவர். தேவநேச கவிவாணர் அப்படிங்கிற இவருடைய பெயரை மாத்தினது யாருன்னா இவருடைய ஆசிரியர் பெயர் மாசிலாமணி தான் இவருக்கு அந்த பெயரை மாத்துறார். நாளடைவில் இவருடைய பெயர் தேவநேய பாவனர் அப்படின்ற வந்துருச்சு. இவருடைய கல்வி பணிகள் அப்படின்னா பண்டிதர், புலவர், வித்துவான், BOL அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டெல்லி. இரண்டாவது கொஸ்டின், மொழிநாயுடு என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், தேவநேய பாவனர் தான். தேவநேயர் பாவனர் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு 174 சிறப்பு பெயர்கள் இருக்கு. அது நம்மளுடைய பழைய மற்றும் புது புத்தகத்துல என்னென்ன பெயர்கள் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஓவராலா பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவருடைய சிறப்பு பெயர்கள ஃபர்ஸ்ட் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா பாவனார் தான். பாவனார் அப்படின்னு சொல்றோம், பாவனார். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கவிவாணன் அப்படின்னு சொல்லுவோம், கவிவாணன் அப்படின்னு சொல்றோம், கவிவாணன் அப்படின்னு சொல்றோம். 3வது பாத்தீங்கன்னா தான் மொழி ஞாயிறு. இந்த கொஸ்டினே கொடுத்திருக்காங்க, மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். 4வது பாத்தீங்க அப்படின்னா செந்தமிழ் ஞாயிறு அப்படின்னு சொல்றோம். 4வது செந்தமிழ் ஞாயிறு அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? அடுத்தது பாத்தீங்கன்னா செந்தமிழ் செல்வர் அப்படின்னு சொல்றோம். பல சிறப்பு பெயர்கள் இருக்கு. செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் செல்வர் எனவும் அழைக்கப்படுகிறார். அது மட்டும் இல்லாம தமிழ் பெருங்காவலர், இதெல்லாம் அடிக்கடி கேட்ட கொஸ்டின். தமிழ் பெருங்காவலர், தமிழ் பெருங்காவலர் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பார்த்தோம்னா தமிழ் மானம் காத்தவர் அப்படின்னு சொல்றோம். தமிழ் மானம், தமிழ் மானம் காத்தவர், தமிழ் மானம் காத்தவர். அடுத்தது பார்த்தோம்னா தனித்தமிழ் ஊற்று, தனித்தமிழ் ஊற்று, தனித்தமிழ் ஊற்று அப்படின்னு சொல்றோம். அடுத்தது இலக்கிய பெட்டகம், இலக்கிய பெட்டகம், இலக்கண செம்மல், இலக்கணம், இலக்கண செம்மல். ஆக மொத்தம் அதுல இன்னொரு கூட பேர் கூட இருக்கு, திராவிட மொழிநூல் ஞாயிறு அப்படின்னு சொல்றோம். திராவிட மொழிநூல் ஞாயிறு, மொழி நூல் ஞாயிறு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரைட்டா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மொழிநூல் மூதறிஞர் அப்படின்ற ஒரு பெயருமே அவருக்கு இருக்கு. மொழிநூல் மூதறிஞர். அப்ப எத்தனை சிறப்பு பெயர்கள் பாருங்க. நம்மளுடைய பழைய புத்தகம் மற்றும் புது புத்தகத்தின் அடிப்படையில இந்த சிறப்பு பெயர்களா சொல்லியிருக்கோம். இதுக்கு மேல அவங்க கேட்டதும் கிடையாது. சரிங்களா? அப்ப பாக்குறோம் இவருடைய சிறப்பு பெயர்கள் அப்படின்னா 174 இருக்கு. முதல் பாவனர், கவிவாணன், மொழி ஞாயிறு, செந்தமிழ் ஞாயிறு, திராவிட மொழி ஞாயிறு, மொழிநூல் மூதறிஞர், செந்தமிழ் செல்வர், இலக்கிய பெட்டகம், இலக்கணச்சமல், தமிழ் பெருங்காவலர், தமிழ் மானம் காத்தவர், தனித்தமிழ் ஊற்று அப்படிங்கிற பல பெயர்கள் இருக்கு. இதுல நீங்க பாத்துக்கிட்டாலே போதும். சரிங்க, அதுக்கு மேல அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஸ்கூல் புக்ல இருக்க எல்லா டேட்டாவுமே நம்ம பார்த்தாச்சு. அப்ப 2வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பாம்பே அப்படிங்கிறது சரியான விடை. 3வது
1981 முதல் உலக தமிழ் மாநாட்டின் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவாற்றுவர். இப்பதான் பார்த்தோம், ஆப்ஷன் டெல்லி இல்லையா. மூணாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டெல்லி அப்படின்னு சொல்றோம். தேவநேய பாவனர் எந்த நாள் அப்படின்னா 5 ஜனவரி 1981 இந்த தலைப்புல ஒரு சொற்பொழிவாற்றிருப்பான்னு பார்க்கணும். அப்போ மூணாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டெல்லி. 4 தேவநேய பாவனர் பத்தி 2 கூற்றுகள் கொடுத்திருக்காங்க. முதல் கூற்று மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார், சரிதான், இப்பதான் பார்த்தோம். 2வது கூற்று செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார்னா அதுவும் கரெக்ட் தான், இப்பதான் பார்த்தோம். 5/8/1974 அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப 2வது கூற்றுமே சரியாதான் இருக்கு. 3வது பள்ளிப்பறவைகள் என்ற நூலை எழுதியவர் அப்படின்னு இருக்கு. பள்ளிப்பறவைகள் அப்படிங்கிற நூலை யார் எழுதிருப்பான்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிருப்பார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அந்த வகையில 3வது கூற்று அப்படிங்கிறது மட்டும் தவறா இருக்கு. அப்ப இந்த 3 மட்டும் எடுத்துட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் 2மே கரெக்ட். அப்ப பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டெல்லி கரெக்டா இருக்கு. 4வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டெல்லி. 5 தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மை நின்று மீட்பதற்காக இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் தேவநேய பாவனர் தான். எக்கச்சக்கமான ஸ்டேட்மெண்ட் வச்சு கேட்பாங்க, இந்த கூற்றை யாரு சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேவநேய பாவனுடைய சின்ன சின்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க. இவர்தான் 16 செவ்வியல் தன்மை கொண்டது அப்படின்னு கேட்பாங்க. அதாவது 16 செவ்வியல் தன்மைகளை கொண்ட செம்மொழி அப்படின்னு கேட்பாங்க. அடுத்த கூற்று பார்த்தோம் அப்படின்னா தமிழ் வளர்ப்பிற்காக நானே மரமாக வளர்ந்து வருகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் வளர்ப்பிற்காக நானே மரமாக வளர்ந்து வருகிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அதான் தாண்டி பார்த்தோம்னா உலகின் முதல் மொழி தமிழ், இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேறும் தமிழ் அப்படிங்கிற வரிகளையுமே தேவநேய பாவனர் சொல்லியிருப்பாரு. அதான் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ், தமிழ் வளர்த்தால் பசியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்து போகும் அப்படிங்கிறதையுமே தேவநேய பாவனர் சொல்லியிருக்காரு. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு சேர்ந்து மானமும் உண்டு அப்படிங்கிற வாசகத்தையும் சொல்லியிருப்பாரு. அது கூட தான் அந்த தமிழ் மொழியை வடமொழி வெள்ளாண்மை நின்று மீட்பதற்காக இறைவன் என்னை படைத்தான் அப்படிங்கிறதையும் தேவநேய பாவனர் சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாம உண்ட வீட்டிற்கு ஏதாவது செய்ய வேண்டும், உட்கார்ந்து கொண்டு உணவு செல்வது நன்றாகாது அப்படிங்கிறதையுமே தேவநேய பாவனர் சொல்லியிருப்பாரு. எக்கச்சக்கமான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு. இது எல்லாமே பழைய 10வது புக்ல பாத்தீங்க அப்படின்னா இருக்கும், சரிங்களா. அந்த வகையில 5வது கொஸ்டினுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தேவநேய பாவனர். 6 தமிழை ஆளன வளர்ந்து மாண்புற செய்தவர் யார் அப்படின்னா தேவநேய பாவனர் தான். 6வது கொஸ்டினுக்கும் ஆப்ஷன் சி தான் சொல்லுவோம். இதுல சில வரிகள் இதோட சேர்த்தே கொடுத்திருப்போம். தமிழன் தொன்மையை உலகறிய செய்தவர் யாருன்னு கேட்பான். தமிழன் தொன்மையை உலகறிய செய்தவன் யாருன்னு பார்த்தோம்னா கால்டுவெல். இதெல்லாம் எக்கச்சக்கமான டைம் கேட்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. கால்டுவெல் இதெல்லாம் ஃபேக்சுவல் டேட்டாஸ் இல்லையா. தமிழன் தொன்மையை உலகறிய செய்தவர் யாருன்னா கால்டுவெல். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யாரு அப்படின்னா கால்டுவெல். சரி, தனித்தமிழுக்கு வித்திட்டவர் அப்படின்னா பரிதிமார் கலைஞர். அடுத்தது பார்த்தா தமிழை தலைக்க செய்தவர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். தமிழை தலைக்க செய்தவர் அப்படி யாரும் கேட்டாங்க அப்படின்னா மறைமலை அடிகள் அப்படின்னு சொல்றோம். ரைட். அந்த வகையில தான் தமிழை ஆளன வளர்ந்து மாண்புற செய்தவர் அப்படின்னு சொல்லி தேவநேய பாவனர் சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம தமிழே உலக மொழிகளின் தாய் என கூறியவரும் தேவநேய பாவனர். அப்ப சரி, தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் கால்டுவெல், தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர், தமிழை தலைக்க செய்தவர் மறைமலை அடிகள், தமிழை உலக மொழிகளில் தாய் அப்படின்னு சொன்னதும் தேவநேய பாவனர். அப்ப 6வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி அப்படின்னு சொல்றோம். அடுத்தது 7வது தேவநேய பாவனர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் அப்படின்னா 43. அதை கொடுத்திருப்பாங்க புக்லயே பாத்தீங்க அப்படின்னா 43 நூல்கள் மற்றும்
43 நூல்கள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை இயற்றியவர் அப்படின்னு சொன்னா அதுவுமே தேவநேய பாவனர் தான். அப்ப 43 நூல்கள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் எழுதியது அப்படின்னா தேவநேய பாவனர். 8வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. 7க்கு ஆப்ஷன் சி. 8 கீழ்கண்டவற்றுள் தேவநேய பாவனரின் சிறப்புகளில் பொருந்தாதது தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. இப்பதான் அவருடைய சிறப்பு பெயர்கள் முழுக்க பார்த்து முடிச்சோம். அந்த வகையில செந்தமிழ் ஞாயிறு அப்படிங்கிறது சரி, செந்தமிழ் செல்வர் அப்படிங்கிறதும் சரி, அடுத்து தமிழ் பெருங்காவலர் அப்படிங்கிறதும் சரிதான். இலக்கிய செம்மல் இருக்கு, இலக்கிய செம்மல்னா வரக்கூடாது. இந்த இடத்துல என்ன வந்திருக்கலாம் அப்படின்னா இலக்கிய பெட்டகம் அப்படின்னு வந்திருக்கும், இலக்கிய பெட்டகம். அப்ப இலக்கிய செம்மல் செம்மல் எங்க வரும்னா இலக்கண செம்மல்னு சொல்லுவோம், இலக்கண செம்மல் செம்மல்னு சொல்லுவோம், இலக்கிய பெட்டகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில 8வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. சி மட்டும்தான் ப்ராப்பரா பொருந்தி இல்லை, அதை பார்த்துக்க வேண்டியதான். அடுத்து 9வது கொஸ்டின். 16 செவ்வியல் தன்மையை கொண்ட செம்மொழி என்று கூறியவர் தேவநேய பாவனர். இப்பதான் பார்த்தோம், அவரோட சில ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாரு, அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் அப்படியே படிச்சு வச்சுக்க வேண்டியதான். 9க்கு ஆப்ஷன் டெல்லி. 10 பொருந்தாத இணையை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. 10க்கு பார்த்தீங்கன்னா வீரமா முனிவர் பரமார்த்த குருகதை அப்படிங்கிறது சரிதான். தேவநேய பாவனர் தமிழர் திருமணம் அப்படிங்கிறது சரிதான். திருவிக்கா சைவ திறவு அப்படிங்கிறது கரெக்டு தான். பெருஞ்சித்திரனார் அப்படின்னா தமிழ்ச்சோலை கிடையாது, தமிழ்ச்சோலை அப்படிங்கிறது திருவிக்கா எழுதியிருப்பாரு, திருவிக்கா. அதனால 4வது மட்டும் தப்பா இருக்கு, அதனால அதுதான் ஆன்சருமே கூட. 10வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டெல்லி. அடுத்து 11 தமிழ் பெருங்காவலர் என்று சிறப்பு பெயருக்குரியவர் யாருன்னா தேவநேய பாவனர் தான். இப்பதான் பார்த்தோம். 11க்கு ஆப்ஷன் சி. ரைட். அடுத்து 12 எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு அப்படின்னு இப்பதான் பார்த்து முடிச்சோம். ஆப்ஷன் பாம்பே. 12க்கு பாம்பே. 13 தமிழ் சொல்லாராய்ச்சி உச்சம் தட்டுவர், இதையும் பார்த்து முடிச்சோம், தேவநேய பாவனர் தான். அதனாலதான் அந்த நூல் கூட எழுதிருக்கோம் இல்லையா, சொல்லாராய்ச்சி கட்டுரை அப்படிங்கிற நூலுமே கூட எழுந்திருப்பாரு. அதனால 13வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பாம்பே அப்படிங்கிறது சரி. 14 திரும்ப கொடுத்திருக்காங்க. 1981 5வது உலக தமிழ் மாநாட்டின் பொழுது 5 ஜனவரி 1981 தேவநேயர் பாவனரால மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலக மாநாட்டில் சொற்பொழிவாற்றினார் அப்படிங்கிறது சரிதான். 14க்கு ஆப்ஷன் சி. 15 கூற்று காரணம் சரியா தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் கூற்று மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுவது தேவநேய பாவனர் அப்படிங்கிறோம், கரெக்ட் தான். பல்வேறு இலக்கண கட்டுரைகளை மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளாக எழுத, இதுவும் கரெக்ட் தான், ஆப்ஷன் ஏ. கூற்று காரணம் இரண்டும் சரி. அடுத்து 16 தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மையிலிருந்து மீட்பதற்காக பாருங்க, 3ஆம் டைம் கேட்கறாங்கன்னு நினைக்கிறேன். 16க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 17 இதுவும் கேட்ட கொஸ்டின் தான் இல்லையா. 17க்கு மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லி யார சொல்லுவாங்கன்னா தேவநேய பாவனர் சொல்லுவாங்க. இப்ப நம்ம தேவநேய பாவனர் பத்தி முழுசா பார்த்தாச்சு. தேவநேய பாவனருடைய நூல்கள் மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ப்ராப்பரா அதை முடிச்சு வச்சிடலாம், சரிங்களா. நான் சொல்ற வேலையே படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா தமிழ் வரலாறு. இப்ப பார்க்கக்கூடியது தேவநேய பாவனருடைய நூல்கள். தமிழ் வரலாறு, தமிழ் வரலாறு. அடுத்தது வடமொழி வரலாறு, வடமொழி வரலாறு. அடுத்து பார்த்தோம்னா ஒப்பிய மொழி நூல், ஒப்பிய மொழி நூல், ஒப்பிய மொழி நூல் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழர் வரலாறு, தமிழர் வரலாறு, தமிழர் வரலாறு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தமிழர் வேதம், தமிழ் வேதம் அப்படின்னு தமிழ் வேதம், தமிழ் வேதம் அப்படின்னு சொல்றோம். அது பாத்தீங்க அப்படின்னா முதல் தாய்மொழி அப்படிங்கிற நூலும் எழுதியிருக்காரு, முதல் தாய்மொழி, முதல் தாய்மொழி அப்படின்னு சொல்றோம். அடுத்தது சிறுவர் பாடல் திரட்டு, சிறுவர் பாடல் திரட்டு, சிறுவர் பாடல் திரட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு விளையாட்டுகள், இங்க எழுதி போறேன், தமிழ்நாட்டு விளையாட்டுகள். தமிழ்நாட்டு விளையாட்டுகள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இயல் தமிழ் இலக்கணம், இயல் தமிழ் இலக்கணம், இயல் தமிழ் இலக்கணம். இன்னிசை கோவை,
இன்னிசை கோவை அப்படின்னு சொல்றோம். அடுத்து பார்த்தா இசைத்தமிழ் கலம்பகம். இசைத்தமிழ் கலம்பகம், இசைத்தமிழ் கலம்பகம். அடுத்து பார்த்தா திருக்குறள் மரபுரை. இதெல்லாம் அடிக்கடி கேட்கலாம். திருக்குறள் மரபுரை. அடுத்து பார்த்தா வேர்ச்சொல் கட்டுரை. வேர்ச்சொல் வேர்ச்சொல் கட்டுரை அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் உயர்தர கட்டுரை இலக்கணம். உயர்தர கட்டுரை இலக்கணம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மண்ணிலே விண். மண்ணிலே விண் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் திராவிட தாய். திராவிட தாய். அடுத்து தமிழர் திருமணம். தமிழர் திருமணம். அது பழந்தமிழ் ஆட்சி. பழந்தமிழ் ஆட்சி அப்படின்னு சொல்றோம். பழந்தமிழ் ஆட்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பண்டைய தமிழ் நாகரிகமும் பண்பாடும். பண்டைய தமிழ் நாகரிகமும் பண்டைய தமிழ் நாகரிகமும் தமிழ்நாடும். ரைட்டா. அடுத்து பார்த்தா தமிழ் கடன் கொடுத்து தலைக்குமா அப்படிங்கிற நூல் எதிர்ப்பார். தமிழ் கடன் கொடுத்து தலைக்குமா. தமிழ் கடன் கொடுத்து தலைக்குமா அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கப்புறம் தான் செந்தமிழ் களஞ்சியம். எக்கச்சக்கமான பாருங்க. செந்தமிழ் களஞ்சியம் அப்படிங்கிற நூலையுமே எழுதியிருக்காரு. இந்தியால் தமிழ் எவ்வாறு கெடும். இந்தியால், இந்தி இருக்கு இல்லையா, இந்தியால் தமிழ் எவ்வாறு கெடும். தமிழ் எவ்வாறு கெடும் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு விளக்கம். சுட்டு விளக்கம். சுட்டு விளக்கம். அடுத்து கிறிஸ்துவ கீர்த்தனை. கிறிஸ்துவ கீர்த்தனை. கிறிஸ்துவ கீர்த்தனம். பாருங்க எவ்வளவு நூல் இருக்கு பாருங்க. இப்ப தேவனைய பாவனருடைய நூல்கள் தமிழ் வரலாறு, வடமொழி வரலாறு, ஒப்பிய மொழி நூல், தமிழர் வரலாறு, தமிழ் வேதம், முதல் தாய்மொழி, சிறுவர் பாடல் திரட்டு, அப்புறம் திராவிட, அதாவது என்னன்னா சிறுவர் பாடல் திரட்டு அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு விளையாட்டுகள், இயல் தமிழ் இலக்கணம், இன்னிசை கோவை, இசைத்தமிழ் கலம்பகம், திருக்குறள் மரபுரை, வேர்ச்சொல் கட்டுரைகள், உயர்தனி கட்டுரை இலக்கணம், மண்ணிலே விண், சொல்லாராய்ச்சி கட்டுரை, தமிழ் கடன் கொடுத்து தலைக்குமா, தமிழர் வேதம், செந்தமிழ் களஞ்சியம், இந்தியால் தமிழ் எவ்வாறு இடும், கிறிஸ்துவ கீர்த்தனை, சுட்டு விளக்கம், திராவிடத்தாய், தமிழர் திருமணம், தமிழர் மதம், பண்டைய தமிழ் நாகரிகம் பண்பாடும், பழந்தமிழ் ஆட்சி போன்ற எக்கச்சக்கமான நூல்கள் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த நூல்கள் மட்டும் பார்த்தாவே போதும். நம்ம பழைய புது புத்தகம் எல்லாத்தையும் சேர்த்து கமெண்ட் தான் கொடுத்துருக்கோம். அதன் வகையில 17வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பாம்பே அப்படிங்கிறது சரியான விடை. அப்ப இது வரைக்கும் நம்ம வந்து தேவனைய பாவனரை முழுக்க பார்த்து முடிச்சாச்சு. சரிங்களா. அவருடைய ஆங்கில நூல்கள் கூட இருக்கு. ஆங்கில நூல் பார்த்தீங்கன்னா இந்த பிரைமரி கிளாசிக்கல் லாங்குவேஜ். இந்த பிரைமரி தேவனைய பாவனருடைய 2 ஆங்கில நூல், த பிரைமரி கிளாசிக்கல் லாங்குவேஜ். The primary classical language of the world சொல்றோம். வருஷம் 1966. The primary classical language of the world அப்படின்னு சொல்றோம். அடுத்தது 2வது பாத்தீங்க அப்படின்னா the Lemurian language. The Lemurian language and its ramification. 1981 வெளிவரும். 1981. அப்ப 2 நோட், the primary classical language of the world, the Lemurian language and its அதாவது ராமிஃபிகேஷன் அப்படிங்கிற 2 ஆங்கில நூல்களையும் எழுதியிருப்பார். அப்ப தேவனைய பாவனரை பத்தி ஒரு 17 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதை முழுக்க நம்ம பார்த்து முடிச்சாச்சு. சரிங்களா.
அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தமிழ்ல நம்ம தமிழறிஞரும் தொண்டும் அப்படிங்கிற அழகு 7ல இருந்து நம்ம ஒவ்வொரு தலைவருக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவரை பார்த்துருவோம். சரிங்களா, ரைட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, தவறான இணைகளை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி அவரை பத்தியான சில ஃபேக்சுவல் டேட்டாஸை பார்த்து முடிச்சிரும். அவரோட காலம் அப்படின்னா 1933 இருந்து 1995 இந்த காலம் இல்லையா, 1995. இவரோட இயற்பெயர் அப்படின்னா துரைமாணிக்கம். நமக்கு ஸ்கூல் புக்ல 6வது புத்தகத்திலையும் 10வது புத்தகத்திலையும் இவரை பத்தியான குறிப்புகள் காணப்படுகிறது. துரை மாணிக்கம் அப்படின்னு சொல்றோம். இவருடைய இயற்பெயர் துரை மாணிக்கம். அடுத்து பார்த்தோம்னா இவர் எந்த ஊர் பிறந்தார் அப்படின்னா சேலத்துல இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்தை சேர்ந்த சமுத்திரம் அப்படிங்கிற பகுதியை சார்ந்த நபரா இருக்கார். சமுத்திரம் அப்படின்னு சொல்றோம், ரைட். இவருடைய பணி பார்த்தோம் அப்படின்னா என்ன வேலையில ஈடுபட்டிருக்காரு அப்படின்னா அஞ்சல் துறையில பணி செஞ்சுட்டு இருக்காரு. அஞ்சல் துறை, ரைட்டா, ஓகே. அப்ப இவரை பத்தியான பேசிக்கான சில விஷயங்கள் பார்த்தாச்சு. பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தவறான இணைகளை தேர்ந்தெடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆசிரியரும் அதுக்கு நேரான பணியாற்றிய இதழ்களும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் பிச்சமூர்த்தி அன்னம் விடு தூதுன்னு கேட்டிருக்காங்க. அன்னம் விடு தூது அப்படிங்கிறது பிச்சமூர்த்தி கிடையாது, கவிஞர் மீரா. அன்னம் விடு தூது அப்படிங்கன்னா கவிஞர் மீரா. அப்ப ஃபர்ஸ்டே தப்பாதான் இருக்கு. 2வது பாரதியார் இந்தியா விஜயா சரிதான். 3வது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் அப்படிங்கிறதுலாம் வரும். இங்க தமிழ் நிலம் அப்படின்னு இருந்தாலும் சரிதான், தமிழ் நிலம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப 3வது மேட்சுமே கரெக்டா தான் இருக்கு. 4வது மீ ராஜேந்திரன் அப்படிங்கிறதுக்கு நேரா நவ இந்திய அனுமான் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நவ இந்திய அனுமான் அப்படிங்கிறது பிச்சமூர்த்தி அப்படியே மாத்தி மாத்தி கொடுத்திருக்காங்க. பிச்சமூர்த்தி இது இங்க இருக்கு. மீ ராஜேந்திரன் அப்படிங்கிறது அன்னம் எடுத்தது. ஓகேங்களா, மத்த 2 கரெக்டா இருக்கு. அந்த வகையில தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில 1 மற்றும் 4. அப்ப ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா பாம்பே 2வதுக்கு சரியா இருக்கு. சரிங்களா, அப்ப பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய இதழ்கள் கேட்டாங்க அப்படின்னா இதான் இந்த 3 இதழ்கள் தான். தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் அப்படின்னு சொல்றோம். இதுல தமிழ் சிட்டு அப்படிங்கிற இதழ் பாத்தீங்க அப்படின்னா சிறுவருக்கான இதழ்களாக வந்திருக்கு. சிறுவர் இதழ் அப்படின்னு சொல்றாங்க. சிறுவர் இதழ் அப்படின்னு சொல்றாங்க தமிழ் சிட்டு. இதே தென்மொழி அப்படிங்கிற இதழ் எதுக்கு வந்துச்சு அப்படின்னா தனி தமிழ் இலக்கியத்திற்காக. தனி தமிழ் இலக்கியத்திற்காக. தனித்தமிழ் இலக்கியத்திற்காக. இது தென்மொழி அப்படிங்கிறது எந்த வருஷம் வெளியே வந்திருக்குன்னா, எந்த வருஷத்துல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா 1959 கடலூர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சரியா, அடுத்தது தமிழ் நிலம் அப்படிங்கிற இதழ் 1982 இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது மாதிரி பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய இதழ்கள் மேலும் 2 இதழ்கள் இருக்கு. அந்த 2 இதழ்களுமே அவருடைய குழந்தை பருவம், அதாவது மாணவர் பருவத்துல அந்த ஏடுகள் நடத்திருக்காரு. அந்த பேர் என்ன அப்படின்னா குழந்தை மற்றும் மலர்காடு. குழந்தை மற்றும் மலர்காடு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, அப்ப பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய இதழ்கள் கேட்டாங்க அப்படின்னா முக்கியமான 3 இதழ்கள். அதை தாண்டி இன்னும் அவருடைய மாணவர் பருவத்தில் வெளியிடக்கூடிய 2 இதழ்கள் என்று சொல்லப்படக்கூடிய குழந்தை மற்றும் மலர்காடு. தென்மொழி அப்படிங்கிறது தனித்தமிழ் இலக்கியத்திற்காக வெளிவந்த இதழ்களாகவும் 1959 கடலூர்ல இருந்து வெளிவந்திருக்கும். தமிழ் சிட்டு அப்படிங்கிற இதழ் சிறுவருக்கான இதழ்களாகவும் தமிழ் நிலம் அப்படிங்கிற இதழ் 1982ஆம் ஆண்டு வெளிவந்திருக்கும். அதன் வகையில முதலாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பாம்பே அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்தது 2, வீறுநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றுவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓல்டு 10 இல்லையா, ஓல்டு 10வது புக்கு பார்க்கும். 10th புக்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்கான். அப்ப 2வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 3, உலக தமிழரிடையே தமிழுணர்வு உருவாக்கிய பெருஞ்சித்திரனார் இதழ்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதழே திரும்ப கேட்டே இருக்காங்க. அப்ப 3வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி இப்பதான் பார்த்தோம். 4, துரைமாணிக்கம் என்று இயற்பெயர் கொண்டவர் தெரியும், பாவலரேறு பெருஞ்சித்திரனார் சேலத்தை சார்ந்தவர். அப்ப 4வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டெல்லி.
5 பாவலரேறு பெருஞ்சித்தனார் பிறந்த மாவட்டம் இப்பதான் பார்த்தோம், சேலத்துல சமுத்திரம் அப்படின்னு பார்த்தோம். எந்த வருஷம் பிறந்தார் அப்படின்னா 1933 பிறந்தாரு அப்படிங்கறதெல்லாம் பார்க்கிறோம். 5க்கு ஆப்ஷன் ஏ. 6 பாவலரேறு பெருஞ்சித்தனாரின் படைப்புகளுள் இல்லாத ஒன்று அப்படின்னு கேட்டிருக்கான். படைப்புகள் இல்லாத ஒன்று அப்படின்னா கள்ளக்குடி மகாகாவியம் தான். கள்ளக்குடி, ஏன்னா அந்த கள்ளக்குடி மகாகாவியம் அப்படிங்கிறது கண்ணதாசனால எழுதப்பட்டிருக்கும். கண்ணதாசன். பாவலரேறு பெருஞ்சித்தனார் படைப்புகள் இல்லாதது அப்படின்னா கள்ளக்குடி மகாகாவியம், பிகாஸ் அது எழுதுனது கண்ணதாசன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? அது மாதிரி பாரதிதாசன் பாவலரேறு பெருஞ்சித்தனுடைய படைப்புகள் அப்படின்னு பார்க்கல நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா பார்ப்போம். கனிச்சாறு அப்படின்னு சொல்றோம், 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கும். கனிச்சாறு என்ன கனி அப்படின்னு கேட்டா கொய்யா கனி அப்படிங்கிறத நான் வச்சுக்கோம். என்ன கனி அப்படின்னா கொய்யா கனி. கொய்யா கனி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது எவ்வளவு பேருக்கு கொடுக்க முடியும்? உலகியல் 100 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகியல் 100, உலகியல் 100 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நூறாசிரியம். நூறாசிரியம், நூறாசிரியம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பாவிய கொத்து. பாவிய கொத்து, பாவிய கொத்து அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்தது பள்ளி பறவைகள். பள்ளி பறவைகள். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பாவிய கொத்து, பள்ளி பறவைகள், ஐயை ஐயை மக புகுவஞ்சி. என்னது? ஐயை பார்த்தோம், மக புகவஞ்சி அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது பார்த்தோம்னா அம்பை அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு. அம்பை. அடுத்து சாதி ஒழிப்பு, சாதி ஒழிப்பு. அடுத்து இளமை விடியல். இளமை விடியல். அடுத்து பார்த்தா வேண்டும் விடுதலை. வேண்டும் வேண்டும் விடுதலை அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா வாழ்வியல் 30 இங்க எழுதி போறேன். வாழ்வியல், வாழ்வியல் 30. அடுத்தது பார்த்தோம்னா பூக்காடு மல்லிகை. பூக்காடு மல்லிகை, பூக்காடு மல்லிகை. அடுத்து அருபருவ திருக்கூத்து. இந்த நூல் கொஞ்சம் புதுசா இருக்கும். அருபருவ திருக்கூத்து. அருபருவ திருக்கூற்று. அடுத்து பாத்தீங்கன்னா கற்பனை ஊற்று. கற்பனை ஊற்று. அடுத்து இட்ட சாபம் முட்டியது. இட்ட சாபம் முட்டியது. இட்ட சாபம் முட்டியது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கழுதை அழுத கதை. கழுதை, கழுதை அழுத கதை அப்படின்னு சொல்றோம். அழுத கதை அப்படின்னு சொல்றோம். அப்ப எவ்வளவு நூல்கள் பாருங்க. அதெல்லாம் தாண்டி இன்னும் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை, இது நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். என்னது? திருக்குறள் மெய்ப்பொருள் உரை. இதுதான் தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது அப்படின்னு சொல்லி இந்த நூலை சொல்றாங்க. அதுக்கப்புறம் தனித்தமிழ் இயக்கத்தின் தோற்றமும் வளர்ச்சி, இந்த நூலும் சொல்லலாம். தனித்தமிழ் இயக்கத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? ஓகே. அப்போ பாவலரேறு பெருஞ்சித்தனார் பத்தியான முழுக்க அவர் எழுதிய புத்தகம் எல்லாமே பார்த்தாச்சு. அது பார்க்கறோம். கனிச்சாறு, கொய்யாக்கனி, உலகியல் 100, நூறாசிரியம். அது பார்த்தா இன்னொன்னு கூட இருக்கும், என் சுவை என்பது. அது விட்டுட்டேன். என் சுவை, என் சுவை என்பது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பாவிய கொத்து, பள்ளி பறவைகள், ஐயை, அதுக்கப்புறம் மகபுக வஞ்சி, அம்பை, சாதி ஒழிப்பு, இளமை விடியல், வேண்டும் விடுதலை, அதுக்கப்புறம் வாழ்வியல் 30, பூக்காடு, மலர்காடு, அறுபது திருவு கூத்து, கற்பனை ஊற்று. அப்புறம் இது பார்த்தோம்னா கடைசியா கற்பனை ஊற்றுக்கு அப்புறம் தனித்தமிழ் இயக்கத்தின் தோற்றமும் வளர்ச்சி அப்படின்னு இருக்கும். இது இட்ட சாபம் முட்டியது, கழுத அழுத கதை அப்படின்னு சொல்றோம்.
அந்த வகையில ஆறுக்கு படைப்பு இல்லாத எதுனா கள்ளக்குடி மகாகம். இந்த நூல் எழுதுனது கண்ணதாசன். அப்ப ஆறுக்கு ஆன்சர் சி. அடுத்தது 7வது கொஸ்டின். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் ஆகிய இதழ்கள் மூலம் உலக தமிழரிடையே தமிழுணர்வு உருவாக்கியது பாவலரேறு பெருஞ்சித்தனார். 7வது கொஸ்டினுக்கு அப்படியே பார்த்ததான், அந்த இதழ்களை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். 7வதுக்கு ஆப்ஷன் ஏ. 8 பாவலரேறு பெருஞ்சித்தனார் எழுதாத நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறிஞ்சி திட்டு தான். பாவலரேறு பெருஞ்சித்தனார் எழுதாத நூல் அப்படின்னா குறிஞ்சி திட்டு. அப்ப குறிஞ்சி திட்டு யார் எழுதுறாங்க அப்படின்னா பாரதிதாசன். பாரதிதாசன் அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்ப 8வது கொஸ்டினுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டெல்லி. 9 பாவலரேறு என்று அழைக்கப்படுவர் யாருன்னா பெருஞ்சித்தனார் தான். இதெல்லாம் ஓகே, டைரக்டான கொஸ்டின் தான். 10 பொறுத்துக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்தோம் அப்படின்னா பெருஞ்சித்திரனார் தனித்தமிழ் இயக்கமற்றவர் அப்படின்னு சொல்லலாம். அது 4 ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம். ஓவேசா அப்படின்னா தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்றோம். ராபி சேது பிள்ளை அப்படின்னா நமக்கு சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்றோம். திருவிக்கா அப்படின்னா தமிழ் தன்றல் அப்படிங்கிறோம். அந்த வகையில 4, 1, 2, 3 ஆப்ஷன் சில இருக்கு. 10க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 11 பாவலரேறு பெருஞ்சித்தனார் இயற்பெயர்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தாச்சு இல்லையா? 11க்கு சி, சாரி டெல்லி துரைமாணிக்கம். 11க்கு 12 மேட்ச் தான் கேட்டிருக்காங்க. மொழி ஞாயிறு அப்படின்னா தேவனைய பாவனர். அப்ப 3. மகாகவி அப்படின்னா பாரதியார் இல்லையா? அப்ப 4. புரட்சி கவி அப்படின்னா பாரதிதாசன். 1. பாவலரேறு பெருஞ்சித்தனார் 2. 3, 4, 1, 2 இங்க இருக்கு இல்லையா? ரைட். அப்ப நம்ம பாவலரேறு பெருஞ்சித்தனாரை பத்தி ஒரு 12 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதை முழுக்க நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இவருடைய சிறப்பு பெயர்களும் கேட்கலாம் எக்ஸாம்ல. அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம நூல் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்ப சிறப்பு பெயர்கள் கேட்டாங்கன்னா 1. ஃபர்ஸ்ட் இவர் வந்து தனித்தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்றோம். தனித்தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் அதே தனித்தமிழ் மறவர் அப்படிங்கிறோம். 3வது தனித்தமிழ் இயக்க புலவர் அப்படிங்கிறோம். 4வது தற்கால நக்கீரர் அப்படின்னு சொல்றோம். தற்கால நக்கீரர். அப்ப 2ஆம் நக்கீரர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, பாத்துக்கலாம். 2ஆம் நக்கீரர் யார்? தற்கால நக்கீரர் என்று பாவலரேறு பெருஞ்சித்தனார் கூறப்படுது. அப்ப 2ஆம் நக்கீரர் யாரு அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் தேசிய காவலர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் தமிழ் தேசிய காவலர் அப்படிங்கிறோம். அடுத்து 6வது பாத்தீங்கன்னா தமிழ் தேசிய தந்தை அப்படின்னு சொல்றோம். தமிழ் தேசிய தந்தை அப்படின்னு சொல்றோம். இது எல்லாமே அவருடைய சிறப்பு பெயர்கள் தான். சரியா? ரைட், பார்த்துட்டோம். அப்ப என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர் பத்தி ஓரளவு ஒரு ரிவிஷன் மட்டும் பார்த்துரும். ஜஸ்ட் நீங்க லிசன் மட்டும் பண்ணுங்க. பாவலரேறு பெருஞ்சித்தனார் 1933 இருந்து 1995. அவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். அவருடைய பிறந்த ஊர் அப்படின்னா சேலம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய சமுத்திரம் அப்படிங்கிற பகுதியில பிறக்கிறாரு. அவருடைய மனைவி பெயர் பாத்தீங்க அப்படின்னா கமலம். அவர் ஆற்றிய பணி அப்படின்னா அஞ்சல் துறை. அவர் பெரியார், பாவேந்தர், பாவனார் கொள்கை மீது அவருடைய கொள்கை வழி நின்றவர் அப்படின்னு சொல்லி நம்ம பாவலரேறு பெருஞ்சித்தனார் ஐயாவை சொல்லலாம். அவருடைய இதழ்கள் அப்படின்னா தமிழ் சிட்டு அப்படிங்கிற இதழ் சிறுவருக்கான இதழ்களாகவும், தமிழ் நிலம் அப்படிங்கிற ஒரு இதழ் 1982ஆம் ஆண்டும், தென்மொழி அப்படிங்கிற ஒரு இதழ் தனித்தமிழ் இலக்கியத்திற்காகவும் 1959 கடலூரில் தோற்றுவிக்கப்பட்டதாக இருக்கிறது. அவருடைய மாணவர் பருவத்தில் குழந்தை மற்றும் மலர்காடு என்ற பெயரில் கையெழுத்து ஏடுகளை நடத்தியுள்ளதால் அதையும் இதழ்களில் நாம் குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் அவருடைய நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, உலகியல் நூறு, நூறாசிரியம், அதுக்கப்புறம் பள்ளிப்பறவைகள், ஐயை, மகபுகுவஞ்சி, பாவிய கொத்து, என் சுவை என்பது, அம்பைக்கு அப்புறம் பார்த்தோம்னா இளமை, விடியல், சாதிய ஒழிப்பு, வேண்டும் விடுதலை, நெருப்பாற்று எதிர்நீச்சல், வாழ்வில் 30, பூக்காடு, மல்லிகை, திருக்குறள் மெய்ப்பொருளுரை, தனித்தமிழ் இயக்கத்தின் தோற்றமும் வளர்ச்சியும், கழுதை அழுத கதை, இட்ட சாபம் முட்டியது, கற்பனை ஊற்று, அருபருவத்திரு கூற்று அப்படிங்கிற எக்கச்சக்கமான நூல்கள். அதுவும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா 35 நூல்கள் வந்து எழுதியிருப்பாரு. இதே முன்னாடி பார்த்த நமக்கு தேவனைய பாவனார் 43 நூல்கள் எழுதியிருப்பார். பாவலரேறு பெருஞ்சித்தனார் ஐயா 35 பாடல்கள். இவருடைய சிறப்பு பெயர்கள்னு பார்க்க கூட பாவலரேறு, தனித்தமிழ் அறிஞர், தனித்தமிழ் மறவர், தனித்தமிழ் இயக்க புலவர், தற்கால நக்கீரர், தமிழ் தேசிய காவலர், தமிழ் தேசிய தந்தை போன்ற பல சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப தற்கால நக்கீரர் என்று பாவலரேறு பெருஞ்சித்தனார் சொன்னாலும் 2ஆம் நக்கீரர் அப்படின்னு சொல்லி யார சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லி வைங்க. சரிங்களா? ரைட். அப்ப முழுக்க பாவலரேரை பத்தி ஃபுல்லா பார்த்தாச்சு.
ஓகேங்களா? தேங்க்யூ.